தேவாங்க என்பது சாதியா? இது எப்படி உருவானது என்று பார்த்தால், இந்த உலகத்தை பிரம்மா படைத்தார், சிவன் அதை காத்து வருகிறார். அந்த நேரத்தில் விஷ்ணு சிவனிடம் சென்று நமக்கு ஆடைகள் தேவைப்படுகிறது என்று கேட்டார். அப்போது பரமசிவன் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து தேவாங்க பிராமணரை உருவாக்கி அவருக்கு ஆடை நெய்யும் தொழிலை கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு முறையும் ஆடை தேவைப்படும் போதெல்லாம் அங்கே தேவையை உருவாக்கி மீண்டும் மீண்டும் ஆடைகளை பெற வேண்டியிருந்தது. இது மிகவும் கடினமானது என்று நினைத்த விஷ்ணு அவருக்கு ஒரு யோசனையை கூறினார். அப்போது சிவன் தேவாங்க பிராமணரை நோக்கி பிரார்த்தித்தார். சிவனின் இதய கமலத்திலிருந்து தேவலா என்ற மகரிஷி அவதரித்தார். இவர்கள் பூலோகம், நாகலோகம் மற்றும் தேவலோகத்திற்கு துணிகளை நெய்து கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. விஷ்ணு ஆடை நெய்வதற்கு நூலை கொடுத்தார். அப்படியே ஒரு சக்கரத்தை கொடுத்து, பூலோகத்திற்கு செல்லும் போது தீயவர்கள் உன்னை தாக்கக்கூடும், இதை எடுத்துச் செல், இது உன்னை பாதுகாக்கும் என்று கூறினார். அவர்கள் பூலோகத்திற்கு செல்லும் போது தீயவர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். அந்த சக்கரத்தை கொண்டு அவர்களை கொன்றாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து வந்தார்கள். அப்போது சிவன் மற்றும் பிரம்மா இணைந்து சௌடேஸ்வரி தேவியின் அவதாரமாக வந்து அவர்களை காப்பாற்றினர். அப்படி கீழே சிந்திய ரத்தத்திலிருந்து 5 முதல் 6 நிறங்கள் உருவாயின. விஷ்ணு கொடுத்த நூலுக்கு இதன் மூலம்தான் நிறங்கள் கிடைத்தன என்று கூறப்படுகிறது. குலவழக்கம் மற்றும் கோத்திரங்கள். தேவாங்க சமூகம் என்பது இந்து சமூகங்களில் ஒன்றாகும். இவர்களின் மூலஸ்தானம் உஜ்ஜயினி. போஜராஜா இவர்களின் அரசன் என்பதற்கான சான்றுகள் உள்ளன. ஹம்பியில் உள்ள கல் செதுக்கல்கள் மற்றும் சித்திரங்களை பார்க்கும்போது விஜயநகர ஆட்சியில் தேவாங்கர்கள் போர் வீரர்களாக இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. விஜயநகர அரசில் லிங்காயத்துகளுக்கும் தேவாங்கர்களுக்கும் நல்ல தொடர்பு இருந்ததால் அமைச்சரவையில் இவர்களுக்கு ஒரு நல்ல இடம் இருந்தது. பெரும்பாலான தேவாங்கர்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறார்கள். இப்போது சுமார் 2000 வம்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அதில் 101 வம்சங்கள் தற்போது புழக்கத்தில் உள்ளன. இப்படிப்பட்ட தேவாங்கர்களுக்கு சௌடேஸ்வரி தேவியே குலதெய்வமாகவும் குல வம்சமாகவும் எப்படி வந்தார் என்று பார்த்தால் அதற்கு ஒரு சிறிய கதை இருக்கிறது. தேவாங்க ராஜாவுக்கு குழந்தைகள் இல்லை. அப்போது 8 திசைகளில் இருந்தும் ரிஷிகளை வரவழைத்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். இதன் விளைவாக 10,000 குழந்தைகள் பிறந்தனர். அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க 8 திசைகளில் இருந்தும் 700 ரிஷி முனிகளை வரவழைத்தார். அந்த ரிஷி முனிகளின் பெயர்களே இவர்களின் கோத்திரங்கள் ஆயின. அந்த வித்தையை கற்ற 10,000 குழந்தைகளின் பெயர்களே இவர்களின் வம்சங்களாக மாறின என்று கூறப்படுகிறது. கத்தி போடும் திருவிழா. குலதெய்வமான சௌடேஸ்வரி தேவிக்கு ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடக்கிறது. அங்கே கத்தி போடும் சாஸ்திரம் மிகவும் விசேஷமானது. இதற்கு பின்னணியில் இருப்பவர் தேவர தாசிமையா அவர்கள். தேவாங்க சமூகத்தைச் சேர்ந்த தேவர தாசிமையா அவர்கள் ஸ்ரீசைலத்தில் சிவனுக்கு ஆடை நெய்து கொடுக்கும் போது சிவன் அவரிடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாராம். அப்போது தாசிமையா, நீங்கள் ராமலிங்கராகவும் பார்வதி தேவி சௌடேஸ்வரியாகவும் எங்கள் குலதெய்வமாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது பரமசிவன் பார்வதியிடம் கேள் என்று கூற அதற்கு சம்மதித்த தாசிமையா பார்வதி தேவியிடம் சென்று கேட்கிறார். பார்வதியும் நான் வருகிறேன், நீங்கள் முன்னே செல்லுங்கள் என்று கூறி அனுப்புகிறார். ஆனால் நான் வரும்போது நீங்கள் என்னை திரும்பி பார்க்க கூடாது என்று நிபந்தனை விதிக்கிறார். ஆனால் வரும் வழியில் தாயின் கால் சலங்கை சத்தம் கேட்காத போது தாசிமியா ஒரு முறை திரும்பி பார்க்கிறார். ஆற்றில் இறங்கும் போது தாயின் காலடி சத்தம் கேட்காதது அவர் கவனத்திற்கு வரவில்லை. தாய் அங்கேயே ஆற்றிலேயே நிலை பெற்று விட்டாள், பிரதிஷ்டையானாள். இதை உணர்ந்த தாசிமையா அவளை சமாதானப்படுத்த கத்தியால் தனது நெஞ்சில் அடித்துக்கொண்டு உடலை வருத்தி அவளை அழைக்கிறார் என்பதை புராண கதை விளக்குகிறது. தேவாங்கர் அமைப்புகள். இப்படிப்பட்ட தேவாங்கர்களின் மூலக்கோயில் தமிழ்நாட்டின் திருப்பூரில் உள்ளது. பெங்களூரின் சௌடேஸ்வரி கோயில், மங்களூரின் ராமலிங்கேஸ்வர சௌடேஸ்வரி கோயில், அதேபோல் மைசூரிலும் குலதெய்வ கோயில் உள்ளது. இதற்கான சான்றாக மைசூரை சுற்றியுள்ள பகுதிகளில் பல சௌடேஸ்வரி கோயில்களை காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று இன்டர்நேஷனல் தேவாங்க கமிட்டி கர்நாடகாவில் உள்ளது. கர்நாடக யுவக சங்கம் பெங்களூரில் உள்ளது. வட அமெரிக்காவில் தேவாங்க சங்கம் உள்ளது. இவ்வாறு பல வழிகளில் நமது தேவாங்கர்களுக்கான கமிட்டிகளை காண முடிகிறது. நண்பர்களே, இன்று தேவாங்க சமூகத்தின் ஜகத்குருக்களாக ஸ்ரீ 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 தயானந்தபுரி மகாசுவாமிகள் ஹம்பி ஹேமகூடத்தில் சன்னிதானம் வகிக்கிறார்கள். பாதாமி பனசங்கரியை சௌடேஸ்வரியின் வடிவமாக வழிபடப்பட்டு வருகிறது.